பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கே மகிமை. லூக்கா 10ஆம் அதிகாரம் 41 மற்றும் 42ஆம் வசனங்களில் இப்படியாக வாசிக்கிறோம். நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மார்த்தாளை பார்த்து சொல்லும் வார்த்தை இது. நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய், தேவையானது ஒன்றே. பிரியமானவர்களே, அந்த தேவையானது ஒன்று அது என்ன அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு பார்ப்போம். நம்மளுடைய வேதாகமத்தில் ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை என அப்படின்னு அழைக்கப்படுறாரு. ஏன் நம்ம ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் அவருக்கு ஒரு குழந்தையை கொடுத்தாரு. எப்போ கொடுத்தாரு? அவரோட முதிர் வயதில் கொடுத்தாரு. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தையை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அப்போ அதை அவர் இளமை பருவத்திலே கொடுத்துருக்கலாம் இல்லையா? ஏன் அவரோட முதிர் வயதில் கொடுக்குறாரு அப்படின்னா, அவர் எவ்வளவு விசுவாசமாக இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத சோதிக்கிறதுக்காக தான் ஆண்டவர் அவருக்கு முதிர் வயதில் ஒரு குழந்தையை கொடுக்குறாரு. அது அவர் விசுவாசமாக இருந்ததுனால தான் அவரால் அதை பெற்றுக்கொள்ள முடிந்தது. நம்மளோட வேதாகமத்தில் இன்னொருத்தர் இருக்கார். யோசேப்பை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யோசேப்புக்கு ஆண்டவர் ஒரு கனவு கொடுத்து இந்த கனவின் மூலயமா நான் உன்னை உயர்த்துவேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யோசேப்புக்கு பலவிதமான சோதனைகள். அவரோட சகோதரர்கள் அவரை குழியில் போடுறாங்க. எகிப்து தேசத்துக்கு அடிமையாக கொண்டு போகப்படுறாரு. வீண் பழி சுமத்தப்பட்டு சிறைச்சாலைக்கு போகிறாரு. இப்படியெல்லாம் நடந்து கூட கடைசியாக இறுதியில் யோசேப்போட வாழ்க்கையை பார்த்தோம் அப்படின்னா, அவரை அந்த நாட்டோட ராஜாவுக்கு அடுத்ததாக ஒரு பதவியில் ஆண்டவர் கொண்டு போய் அவரை வைக்கிறாரு. அப்போது இது எப்படி அவருக்கு நடக்குது அப்படின்னா, யோசேப்பை நம்ம பார்த்தோம் அப்படின்னா குழியில் போட்ட பிறகும் சரி, சிறைச்சாலைக்கு போனதுக்கு அப்புறமும் சரி, அவர் ஆண்டவர் மேலே உள்ள விசுவாசத்தை விடவே இல்லை. சிறைச்சாலைக்கு போனப்போ கூட அங்கே கூட அவர் பிரசங்கம் பண்ணுறாரு. ஒருத்தருக்கு கனவு வந்திருக்கு, அந்த கனவுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த இடத்துலையும் போய் அவர் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறாரு. அப்போது இது எல்லாமே அவரோட விசுவாசத்தின் அடிப்படையாக இருக்குது. அப்போது நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு அடிப்படையும் விசுவாசம்தான். அப்போ நம்ம அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குறத விட நம்ம விசுவாசமான ஒரு ஜெபம் பண்ணுவோம். விசுவாசமுள்ள ஜெபம் நம்மளோட வாழ்க்கையை மாற்றும். ஆமீன். ஹல்லேலூயா.